நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தங்க வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதாவது நம்மளை வந்து ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணுவாங்க இல்லையா? அது எப்படி அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராங்க, நம்மளை பற்றி என்ன தெரியும்னு சொல்லி அவங்க இப்படி ஒரு ஜட்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணி அவங்க முன்னாடி சொல்லும் பொழுது நான் அக்ரெஸ்ஸாக சில இடத்துல பிஹேவ் பண்ணிடுவேன். அப்புறம் போய் நான் சொல்லுவேன், நான் அப்படி அப்படி கிடையாது, நீங்கள் எதை வச்சு நீங்கள் இப்படி தீர்மானிக்கிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் நான் ஃபைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தர் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உளவியல் பார்வையில் பார்த்தோன்னா ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு இதை சொல்லுவோம். ஸோ ப்ரொஜெக்ஷனுங்கிறது என்னென்னா, நான் எப்படி இருக்கிறேன், என்னோட பண்பு நலன்கள் எப்படி இருக்குது, என்னோட நெருக்கடி எந்த மாதிரி இருக்கோ அந்த சூழ்நிலையை வச்சு தான் நான் வெளியில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்ப்பேன். ஸோ நான் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தேன்னா என் கண்ணுக்கு எல்லாமே ப்ளசண்ட்டாக தெரியும். நான் ஒரு நெருக்கடியோடு இருக்கிறேன் அப்படின்னா பார்க்கும்போது எல்லாமே எனக்கும் அது ஒரு நெருக்கடியை கொடுக்குற மாதிரி தான் தெரியும். அப்படி ஒரு சூழலில் இருக்கிற ஒருத்தர் தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஜட்ஜ் பண்ணும்போது உங்களை பற்றின பாசிட்டிவ் சைடு அவங்க என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பாசிட்டிவ் சைடு வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்களை வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படும்படி ரொம்ப டவுன் பண்ணுற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக நம்மளை சொல்லலை, அவங்களோட நெருக்கடியை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ என் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவில் அந்த விஷயத்த எனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ ஒருத்தர் உங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தெளிவாக நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணிக்கணும். அது உங்களுக்கானது கிடையாது, அவங்க எப்படிப்பட்ட பர்சன் சொல்லிட்டு உங்ககிட்ட விளக்கி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே தேவையில்லாத ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து மனசொடைஞ்சு போகணும், இல்லை போய் அவங்கக்கிட்ட வேலிடேஷன் கொடுத்தே ஆகணுங்கிற அவசியம் ஏற்படாது. ஸோ மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ், பி அவேர்.